ஏன்னு கேட்டா நீ விதைக்கிறதுதான் விதையும், அது விதையெல்லாம் கூட தானாவே விதைஞ்சிரும். அதான் என்ன நண்பருக்கு தர்மடின்னு போட்டிருக்க, என்ன ஆச்சு நண்பர்? அதுவும் என்ன பேசிருக்கான் பாருங்க, ஃபிகர் தானே இல்ல ஒண்ணும் இல்ல, ஏரியால ஒரு ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, அதனால அது போனது. அலெக்ஸ் ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல வருத்தம் யா. அலெக்ஸ் கேக்குதா? சமந்தா பர்த்டே ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதான் வருத்தம். ஆமா, இல்லனா மட்டும் நீ சமந்தா பர்த்டேக்கு ஏரியால கேக் வெட்டி கொண்டாடிருப்ப. அது நார்மலா சப்போ ஐயோ இச்சிங்கனடா. ப்ரோ நண்பரை விடுங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு சிறப்பா. என்ன மீட்டிங்கா? என்ன மீட்டிங்? நம்ம தாத்தா அது இல்ல ப்ரோ, அதுதான் மீட்டிங் தான் நடந்துச்சா? டிவிகே மீட்டிங் தான் நடந்துச்சா? டிஎம்கே அது ப்ரோ, டிவிகே அது இல்ல. அலெக்ஸ் ப்ரோ ஆக்சுவலா எப்படிதுமா இல்ல எப்படிதுமா நீங்க நிலைமை எப்படிதுமா இருந்துச்சு? நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன், 12 மணிக்கு தான் தூங்க ஆரம்பிச்ச மதியம். எப்ப எந்திரிச்சது? 9 மணிதான் எந்திரிச்சேன். எப்போ? இப்ப நைட்டு. சரி எந்திரிச்சு ஐயோ இவ்வளவு நேரம் ஆச்சு, எந்திரிச்சு பார்த்தா நம்ம அதுல போட்டு பொழந்துட்டு இருக்கானுங்க. எனக்கா குளுகுலுன்னு இருந்துக்குது. நண்பர் காலையில இருந்து அடி வாங்குறாரு போல. நான் கூட நியூஸ்ல பத்மபூஷன் வாங்கினாரு, சரி சந்தோஷமா இருப்பானுங்க பார்த்தா இப்படி ஒரு அடியா. அழுகுறானுங்க ப்ரோ. நம்புங்கடா, ஒரு ஜென்டில்மேன் தான், நம்புங்கடா தான். நான் கூட அப்படித்தான்டா நினைச்சிட்டு இருந்தேன். இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல டிஎம்கே நியூஸ் சேனல்லயும் அவார்டு வாங்கினது ஒரு நிமிஷம் கூட போட மாட்டானுங்க. அட விஜயதான் சரி விடுங்க, அதான் விடுங்க. நண்பர் நண்பர் தப்பா பேசாது. நண்பர் இல்ல என்ன சொல்லுவான், வைஃபா எனக்கு சர்வெண்டா வரணும்னு சொல்லிருக்கான். டேய் விர்றா டேய், எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. பொம்மரே உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது, கிளியராவே இல்ல. ஆனா இல்ல ஒரு நிமிஷம். அரே இப்ப உந்து வயலான் வாசிக்குது. அலெக்ஸ் ஒன்று வயலான் இந்த ஒண்ணு இல்ல போன் தான் ஓடாம இருக்குன்னா சிம்மும் ஓட போனா இருக்குது, செகண்ட் சிம். சரி இல்ல அதுதான் என்னமோ இன்னைக்கு வந்துட்டு உண்மையில நதிர எனக்கெல்லாம் எப்படித்தான் இருந்தது, கனவெல்லாம் பலிக்குது கண் முன்னே நடக்குது. இந்த இவரு இருப்பாரு இல்ல எனக்கு அந்த அன்னியன் ரியாக்ஷன் தானே உனக்கு. அலெக்ஸுக்கு வந்து ராஜ்கிரனோட அந்த ரியாக்ஷன் தான். எனக்கு பிரகாஷ் ராஜ் டெம்ப்ளேட் வலிக்குதா புரியுதா, இப்படிதான் என் அண்ணனுக்கு எழுந்திருக்கோம், எனக்கு வந்திருக்கும். கிருமி போஜனம் சொல்லு அலெக்ஸ். அதை விடு, இதே மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் ஒரு நிமிஷம், ரஜினி ஃபேன்ஸ் இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க, ரம்பா மேட்டர் இருந்துச்சு. இப்ப இவங்க பேசினாங்க, இந்த மேட்டர் வருது பாத்தியா இல்ல? இல்லடா இல்ல என்னைக்குமே அதை பாரு, நீ சினி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு இருக்கும், புரியுதா? அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒண்ணு மாட்டோம். இப்ப சூர்யாக்கு எதுவுமே இல்லை, ஆனா சிவகுமார் வரலையா, அந்த மாதிரிதான் ஜோதிகா வரலையா, அந்த மாதிரிதான். ஏன்னா இன்னைக்கு என்னைக்குமே கருமான்றது எப்படி தருமா, நம்ம வாழ்க்கை நல்லா தான் போயின்னு இருக்கோம்னு நினைப்போம். ஆனா நம்ம மத்தவனுக்கு அடிச்சா நம்ம சிவகுமார விடு, நம்ம சிவகார்த்திகேயன் மாட்டலையா, அந்த மாதிரிதான். அதான் இல்லையா, அதான் எல்லாருக்கும் ஒண்ணு உண்டா, அதான் சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும். தனுஷ் ஒரு தனுஷ் ஒருத்தன் போட்டுருந்தானே, இல்ல ஒரு நிமிஷம் நதீர், இல்ல நதீர் ஒரு தனுஷ் போட்டுதான். இதுவே அங்க பேரை ஏகேன்னு தூக்கிட்டு தனுஷ்னு வச்சு பேரு ஒட்டுமொத்த கோலிவுட் எங்களை டவுசர் ஒருத்தருக்குன்னு போட்டு வச்சிருந்தான். உண்மைதான். நல்லா புரிஞ்சுக்கோ. இல்ல எஸ்டிஆர்னா அது கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா எஸ்டிஆர் கல்யாணம் ஆகல, அவர் இது பண்ணாலும் அது ஓகேன்றாங்க. நடுவுல கூட எஸ்டிஆர் என்ன பண்ணாலும் நம்ம அதை கண்டுக்க கூடாதா, அதை பத்தி பேசக்கூடாதா, அது ஒரு தனி உலகம் இருக்கிற எல்லாரும். ஏன் ப்ரோ விடாமுயற்சி ரிலீஸ், குட் பேட் ஆக்லி ரிலீஸ் கூட நம்ம இந்த மாதிரி ஆமா வேட்டை பண்ணது இல்ல ப்ரோ. தீரம் ரீரிலீஸ் ஆக போகுது. நீதான் சரியான ஆமன் வேட்டை.
ஆனா இதுல கொடுமை இல்ல நீங்க, ஆனா இன்னைக்கு செம்ம ட்ரிகர் ஆனது என்ன தெரியுமா, அவார்டு வாங்க விடுங்கடா. ஆஹா. வாடி அதுல என்டர்டைன்மெண்ட். அதுல சரி இருக்கட்டும். அதுல 2 பென்சில் மீசக்காரன் ஒருத்தன் இருப்பான். அவன் ஜெகதீஷுக்கு டேக் பண்ணி திட்டி வச்சிருக்கான். டேய் இதுக்கு அந்த ஆளுக்கு என்னடா சம்மந்தம்? அந்த ஆளு என்னடா சம்மந்தம்? ட்ரிகர் ஆகலாம். பைத்தியக்காரத்தனமாடா ட்ரிகர் ஆவீங்க. இப்ப இவனுக்கு நெகட்டிவிட்டி பரப்பும்போது நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க, கண்டுக்கவே மாட்டானுங்க. 4 பேர் அடிப்பான், மத்தவன் வந்து வேற என்ன பாசிட்டிவிட்டியான விஷயம் இருக்கோ அதை மேக்சிமம் அப்படிதான் மாறிடுச்சு. இவனுக்கு உடனே ட்ரிகர் ஆயிட்டானுங்க. மேட்ரு மாட்டிச்சுன்னு உடனே 1900 வரலாறுன்னு எடுத்தானுங்க. மொத்த பேரோட ஓல்டு இது மொத்தம் எடுத்து போடணும். அந்த திரிஷா கீர்த்தி சுரேஷ் கான்ட்ரவர்சி. ஆனா இல்ல என்ன கேட்டா ஏகேயாவது பரவாயில்ல. அதான் இந்த மேட்டர் ஒரு இன்னொரு சில மேட்டர்லாம் இருக்குது. அது வெளியே சொல்ல முடியாது. அது ஒரு நாள் தான் இனிமே வெளியே வர்றது வெளியே வந்துடும். ஆனா தலைவர்கள்லாம் பார்த்தா லிஸ்ட் போகும். பண்டல் இருந்தாலும் இந்த கேஸ் கட்ட எத்தனை ஒரு அனுபவம் அது அந்த பரவாயில்ல மாதிரி தான் தலைவர். அதை அதான் பார்ப்போம். விடுமாமே. ரம்பா வந்துகிட்டு சல்மான் கான் ஹக் பண்ணிருக்கா. சல்மான் ஏ கான் தலைவர் டெலிவரி வந்து எப்படின்னா 7 வயசுல எல்லா சரி வேலையும் விடுங்க. பார்த்தவர் டெலிவரி. இல்ல அது ரம்பா என்ன சொன்னிச்சு, நான் சல்மான் கான் ஹக் பண்ணது தலைவருக்கு பொசிசிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிச்சு. சல்மான் கானும் நீ அலெக்ஸ் ப்ரோ, ஒன்னாயா? இல்லடா டே தலைவர்லாம் அது எல்லாம் தெரிஞ்சதுதான். என்னது அலெக்ஸ் மேல ப்ரோ எதுக்குடா இந்த ட்வீட் அனுப்புற? இல்ல இப்போ இன்னிதான் அது ஆம சூப்பு. இன்னிதான் சரி ஆம விடு சூப்பு. விடு. அன்னைக்கெல்லாம் ஆம சூப் கடை, இன்னைக்குதான் ஆம சூப்பு. ஆனா இல்ல அந்த அது சுட்டு டிவில சரியா இருக்கும். அது என் கூட நின்று இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஆமா சூப். ஒரே விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மொத்த ஆர்மிலாம் இறங்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% பசங்க தான் இறங்குந்தே இன்னைக்கு. அதுக்கே இந்த அடி இந்த கதறல. சாரு இதுல ஒண்ணு சொல்றேன். அரசியலுக்கு வந்தனால யாருமே ஒண்ணு சொல்லிட்டா, அவனுங்களுக்கு யாரும் தேவையில்லை. நானே அதிகமா ட்வீட் போட வேண்டும். எனக்கே தெரியும், நிறைய பேர் தெரியும். நான் நிறைய ட்வீட் போட்டிருப்பேன். எனக்கு இல்ல சர்க்காஸ்டிக்கா சில இதை போட்டு ஏதோ நான் இதுலயும் காலைல கோட் பண்ணதே எதுக்குன்னா, இந்த விஷயம் பசங்களுக்கு போய் தெரியணும்னு தான். புரியுதா? என்ன பொறுத்தவரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இவனை போட்டு மெருகணும் அடிக்கணும்லாம் இல்லை. ஆனா இவன் லட்சணம் என்னன்னு தெரியணும்னு தான் நான் பண்ணேன். ஆனா கடைசியில பார்த்தா நல்லா இருக்கு. அதான் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க போலதான். ஓகே போது இருக்கட்டும், பரவாயில்ல நண்பர். அதான் நான் ஒரு இது போட்டிருந்தேன், நிம்மதியா அவார்டு வாங்க விடுங்கடா அப்படின்னு ஒரு மீம். ஆனா உண்மையில சினரி அப்படிதான் இருந்தது தெரியுமா? நான் கூட என்ன நினைச்சேன், சரி அவார்டு வாங்கிட்டு இன்னைக்கு எலவேஷன் போடுவானுங்க பார்த்தா தலையை புதைச்சிட்டு இருக்காங்க. எலிவேஷன்லாம் இல்ல, எலிவேட்டர் தான். அதுவும் டவுன்ல போகுது எலிவேட்டர். இல்ல நான் இன்ஸ்டாகிராம்ல கூட எதிர்பார்த்தேன், எங்கடா எடிட்டா காணும்னா போட்டா அசிங்கப்படுத்திடுவானுங்க. இல்லடா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா போட்டுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா போட இப்ப டம்மி தான் போல. ஆனா அலெக்ஸ் எல்லார போலயும் நானும் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த உடைச்சு விட்டாங்க இன்னைக்கு. ஒரு நிமிஷம் இப்ப சொல்லு. இல்ல நான் நதிர இவ அவார்டுக்குன்னு அந்த புது பாண்டிங் பாத்தியா இல்லையா? ஆர்கே ஏகே எஸ்கே செல்ஃப் மேட் ஸ்டார்ஸ் பாத்தியா இல்லையா? புரியல. அதெல்லாம் பழைய பாண்டிங் தான்டா. நடுவுல கொஞ்சம் கேப் இருந்தது, அதெல்லாம் இருந்து போட்டோம். ஆயிடுச்சு சேப்பாக் ஸ்டேடியம் வந்ததுக்கு அப்புறம். இல்ல அப்ப அது பேர் இல்ல அது பேர் பாண்டிங் இல்ல. கொஞ்ச நாள் அவனுங்களாச்சும் தெரிஞ்சிருவாங்க. அதெல்லாம் இல்ல. இனிமே போட்டோ இல்ல இது இப்ப விஜய் அஜித் போட்டோ வந்தாலே வந்துட்டு ஏன் எந்த ஆக்டர் ஏன் நடுவுல வந்துட்டு ரஜினி லால் சலாம்ல பேசினோடனே நம்மளே 1 மாசம் ஏன் 2 மாசம் அமைதியா இருந்தோம் தெரியுமா? ஞாபகம் தான். அதான் அந்த மாதிரிதான் இது. ஒண்ணும் இல்ல. அதான் இல்ல கேட்டா ஸ்டேடியம்ல பக்கத்துல உட்காந்துக்கிறோம். ஆனா கடைசியில முடியும் போது பார்த்தா அமரனுக்கு கீழே உட்காந்துப்போம். அப்ப டென்ஷன் ஆயிடுவானுங்க. அதான் ஆனா பெரிய இதுவா. ஆனா இருக்கத்திலே பெரிய வன்மவாதினா யாரு தெரியுமா? நதீர் தான். இத வந்து மீடியால கவர் பண்ணிட்டாங்களா அலெக்ஸ்? இல்ல நதீர் தான். ஏன்னா எந்த டாபிக் ரொம்ப வரமாட்டேன்றான். நைட்டு கரெக்டா அஜித் அன்னைக்கு ஸ்டேடியம் வந்தாப்லையா வந்தானா, இன்னைக்கு இந்த மேட்ச் ஓடுதான் வரான். நல்லா கவனிச்சுப்பாரு. இவன் தான் மிகப்பெரிய வன்மவாதி. இல்ல இந்த சிங்கம்பத்துல பிரகாஷ்ராஜ் பெட்ல இருந்து எழுந்து பாரு டாக்டர். பூமர் அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன் கேளு. இவனுங்க என்ன பண்றானுங்க, அஜித் ஸ்டேடியம் வர்றாருன்னு 7 மணிக்கு தான் நியூஸ்லயே வந்துச்சு. ஓகேவா? இவனுங்க அஜித்தால தான் டிக்கெட்டே வித்துச்சுன்னு ஒண்ணு பண்ணானுங்களே. எனக்கு சமகாண்டி. எனக்கு நான் சொல்றேன்னு கோச்சிக்காத. டான்லயே காப்பாத்தினவர் எங்க ஆளு, மணி ஹெஸ்ட் பண்ணவர். இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. இது கூட ஒரு நிமிஷம். இல்ல எனக்கு புரியாதுன்னு தெரியும். ஆனா ப்ரோ அதை விடுமாமே. நான் கேக்குறேன், நான் 2023 தோனிக்காக 8000 ரூபாய் நான் போயிருக்கேன்.
அப்ப நான் என்ன ஆனா அஜித் ஆகணும்? ஆனா நதிரே நீ நல்லா நோட் பண்ணி பாரு. இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்த அந்த போட்டோ மறுபடியும் போட்டு குடியரசுத் தலைவரே உட்கார வச்சுட்டு எங்க தலைதாண்டா இந்த விஷயம் குடியரசுத் தலைவருக்கே தெரியாதுன்னு ட்விட்டர் போடுவானுங்க. இல்ல 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 ஆனா இதுல நதீர இது ஏன் தெரியுமா இது பெருசு, அதாவது எல்லாம் பெருசா நினைக்கும் போது இது ஏன் தெரியுமா டம்மியா போச்சு. இப்ப ஒரு அவார்டு வந்துட்டு இப்ப கமலுக்கு பத்மபூஷன் கொடுக்கும்போது வந்துட்டு பெரிய அந்த சரௌண்டிங் இதெல்லாம் பெருசா தான் இதெல்லாம் வந்துட்டு டம்மிக்கு எல்லாம் தரல, ஓரளவு கம்மன் தான் தானுங்க. இன்னொன்னு கமல் வந்துட்டு சினிமால ஒரு டீச்சர் மாதிரி இருப்பான், ஆனா சக்சஸ்ன்னு எடுத்து பார்த்தா அவன் 0%. சினிமாலயும் இதுதான், ஏன்னா ரஜினி வந்துட்டு சக்சஸா இருந்தான், அதுக்கப்புறம் இவன் டீச்சர் மாதிரி ஒரு ஒரு முன்னோடி மாதிரி. ஆனா இதுல ஆமை யாருன்னா எதுக்கு இருக்கேன்னு தெரியல, பாக்ஸ் ஆபீஸ்லயும் இல்ல, படமும் நல்ல படம் இல்ல. சரி இந்த வருஷம் இல்ல, லாஸ்ட் 4 வருஷம் படமும் இல்ல. ஆட்டுக்கு கொடுத்துருக்கான், அது கொடுத்ததை கூட விட்டுருங்கடா, அதெல்லாம் தான் கேட்டா எது இதுன்னு உனக்கு அதை கொடுத்தது இருக்கட்டும். ஆனா நதீர் பாலையாக்கு கொடுக்கும்போது இங்க அஜித்துக்கு கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாரு, அது அது வேல்யூ தெரியுது. அதான் இல்ல இல்ல அந்த வேல்யூ இல்ல அங்கேயே எனக்கு கேட்டா புரிஞ்சிருக்கு. அதான் பாலையா கொடுக்குறப்போ அஜித் கொடுத்தது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லடா, அதாவது இல்ல நம்ம ஊரு பாலையா இவருன்னு சொல்லிட்டு ஒரு சலாம் போட்டு போக வேண்டியதுதான். நல்லா கேட்டுக்க, பாலியா பண்ண ரீசெண்டா ஐயோ பாலையா, ஐயோ அலெக்ஸ் பாலையா ரேவந்த் வருவாங்க. ஒரு நிமிஷம் பாத்துறா ரேவந்த், இல்ல ரேவந்த் காதுல ஊந்துற போதுரா. பேச விடுங்கடா முதல்ல. என்ன பாலையா ரீசெண்டா ஒரு படம் நடிச்சிருந்தாரு, டக்கூரா, என்ன படம் அது? டாக்கு மகராஜ். டாக்கு மகாராஜ் அது ஓப்பனிங்கே அதுல வந்த ஒரு எஃபர்ட்ட குட் பை அக்லில அஜித் பண்ணிருப்பான், ஒரு ஸ்டென்ட் சீன். ஏன் அந்த இல்ல டான்ஸ் நல்லா இருக்கும். அலெக்ஸ் எவ்வளவு ஜாலியா அலெக்ஸ் நம்ம எல்லார பத்தி பேசணுமே, இந்த பாலையா இருக்கான் பாத்தியா, இன்னைய வரை சினிமா சவால பண்ணிட்டு இருக்கான். ஸ்ருதிஹாசன் என் படத்துல வேணும், கண்டிப்பா வேணும்னு சொல்லி கமலாசன் போய் பேசணும். இந்த மாதிரி ஆள் நம்ம ஆளு. இன்னொன்னு இல்ல, என்ன வேணா பேசி டீசெண்டா பேசி. இன்னமும் நடுவுல சொன்னேன் என்னது இந்த பாலையா பத்தி பேசினீங்க. ஏன்னா அந்த படம் பிடிச்சது தமன் பிடிக்கும். நல்ல வேலை தம்மன்னு சொன்னேன், காதுல வேற வந்து இல்ல அந்த வெட்டுவான் பாத்தியா ஒரு சீனு, அப்போ சரியாகும் ப்ரோ. ஆனா இல்லடா உண்மையிலே இல்ல, தம்மனுக்கு இருக்கிறது ஒண்ணு ஏதோ இருக்குடா அவன்கிட்ட, அந்த அந்த ஒரு ஆறாகுது தம்மனுக்கிட்ட. நம்பாலு இல்ல அணி வந்து நம்பாலுக்கு எப்படியா செமையா செய்வானா தமன் பாலா இல்ல. நீ வாரிசு பேக்ரவுண்ட் எடுத்து பாரு, அதாவது எங்கேயோ போய் நிக்கோண்டா, எங்கேயோ எனக்கு எங்க இதுல இல்ல இருக்கிறதுல இல்ல. வாரிசுல 6 பாட்டு, 6மே மஸ்காட்னா, 6 5 ஆனா மொத்தமா கடைசியா 2 பேரும் ஒண்ணு செய்வாங்க பாத்தீங்களா, அண்ணனுங்க 3 பேரும் ஃபேமிலில. அப்போ ஒரு பிஜிஎம் போடாம பாருங்க ப்ரோ, சூப்பரா எலிவேட் ஆகும், எமோஷனலா எலிவேட் ஆகும் அதுல. எமோஷனல். அப்புறம் அந்த கண்டெய்னர் போடும்போது ஒரு சீன் வரும் ஒரு பிஜிஎம் சூப்பரா இருக்கும். அலெக்ஸ் ப்ரோ அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ட்வீட் பாத்தியா? அது ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியான்னு தெரியல, அதான் இவனுங்க ஆமையை வச்சுன்னு தெரியறானுங்க, அவனே போட்டு இது அது ஒரிஜினல் ஐடிலாம் இல்ல, டிஎம்கே காரனுங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஐடி யூஸ் பண்றானுங்க. அதான் இல்ல இதுல இது எப்படிதான் இருக்குது. இல்ல ஒரு நிமிஷம், வினோத் ட்விட்டர் அக்கௌண்ட் இதுன்னு பண்ணானுங்க பாத்தியா, 330 கோடின்னு. அந்த ஆள் பேசுற பேச்சுல தெரியுது அவனுக்கு ஒரு வீடியோ கால் கூட சரியா பண்ண தெரியாது. இதுல வந்து ட்விட்டர்ல போறானா ட்விட்டர் அவன் பேரை வச்சுதான் அவனு ஓடிட்டு இருக்கானுங்க. டிஎம்கே ஐடிவிங்கள தான் பண்றாங்க அந்த வேலை. ப்ரோ அவன் அவார்ட் வாங்கினது கூட ட்ரெண்ட் ஆகல, 14 வயசு பையன் இப்ப ட்ரெண்ட் ஆகி இருக்கான். வைபவ் சூரியவன்சி யாரு? அந்த ராஜஸ்தான் பிளேயரு, அவன் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கான், வைபவ் சூரியவன்சி. என்ன அடி அடிக்கிறான், அடி அடிக்கிறான் ப்ரோ. இல்ல நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்துறேன், அவன் அடிக்கிற எல்லா பால் 6 அடி பிளான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சிஎஸ்கே ஓட ஆயுஷ் மாத்திரமே அப்படிதான் ப்ரோ, நீங்க பாருங்க. இல்ல ஆயுஷ் மாத்திர கொஞ்சம் ஸ்டெடி ஆடுறான், இவன் அப்படி கிடையாது, எல்லா பாலும் 6. நண்பர்களே எனக்கு கிரிக்கெட்டை பத்தி தெரியாது, அப்படி பேசினீங்கன்னா கோட்டை கலைஞ்சிரும், அது மட்டும் தெரியும் போதும். ஏன்னா இப்ப அவன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கான். ஆனா இல்ல எனக்குமே நானும் இதெல்லாம் ரொம்ப நோட் பண்றேன். கிரிக்கெட் பேசினா வந்துட்டு ஆனா இந்த வருஷம் எப்படி ஆயிடுச்சுன்னா மயிரா போச்சு, அதனால இந்த தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. இந்த வருஷம் சாமி கூட்டாது, 2026 அடிக்கிறோம் கப்பு.
நாளைக்கு அதுல போகணும் ஒரு ஒரு நிமிஷம் இல்ல இதுல பூமர கிங்ஸ்லாக்கு அதான் அவன் டெய்லி ட்ராக் சிஸ்டம்ல இது பண்ணி கரெக்டா இருப்பான் ஆளு. அவன் போட்டு வச்சிருந்தான் AK 150 கோடி இப்ப டச் பண்ணிட்டான். அதான் ஃபர்ஸ்ட் 150 கோடின்னு போட்டான். கமெண்ட்ல புலம்புறானுங்க ஆமைங்க, ஏய் 172 சார் தான் அழுதுருக்கிறான். டேய் முதல்ல எனக்கு என்ன தெரியுமா, 172ன்னு ஏன் இந்தியால இருக்கிற ஒரு டிராக்கரை அவனா தமிழ்நாட்டுல எவனா போட்டான்னு சொல்லு. இல்ல ஒருத்தன் அந்த ஒருத்தன் 172 அப்படின்ற அந்த ரெக்கார்டு இருக்குன்னா ஆனா இப்ப ரமேஷ் பாலவே போடல ப்ரோ. ஆனா டேய் இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல 172 இல்ல 172 எடுத்துனே போட்டோம் புரியுதா. அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா இவன் அமரன் அடிச்சானான்னு கேட்டா அடிக்கலடா. ஏன்னா பாஸ் அமரன் ரன்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செகண்ட் தேர்ட் வீக்லாம் இருக்கும். இவன் ரெண்டாவது வாரத்துக்கு கழிச்சு அமரன் ஆள காணோம். உடனே ஓவர்ஃப்ளோ ப்ரோ பண்றானுங்க. 5 வாரம் போயிருக்கு சாலிடா அமரன். அட யாரு புஷ்பா வந்து அவன் ஏரியா போச்சு. ஒரு நிமிஷம் பூமர பேச விடு. இல்ல நான் கரெக்டா நினைச்ச பேச அமரன் போதே புஷ்பா ஏன் நான் வந்த mute பிறகு பண்ண நான் நினைச்சேன் ப்ரோ. டேய் உன்னதான்டா இல்ல சொல்லுங்க. பிரணவுக்கும் பாஸ் பிரணவ் எடுத்துருமா என்ன மீறி நீ தான் என்ன மீறி நீ ஏரியால காலேஜ் மாட்ட கர்ணாசு மாதிரி நானே எதனா சொல்ல வரேன். ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, விடவே மாட்டுறாங்க. சரி பேசுங்கடா. இல்ல நான் சொல்றேன். இல்ல பேசுங்க. இல்ல அந்த 170 crores ஒரு படம் இருக்குன்னா தியேட்டர்ல எப்பவுமே வந்து ஒரு அந்த வாக்குன்னு இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம என்ன உருட்டினாலும் நியர்பை தியேட்டர்ல நம்மளே பார்ப்போம். குடும்பமா போய் பார்ப்பாங்க அந்த படம். இந்த படம் 1 வீக்குக்கு மேல அந்த ஒரு எஃபெக்டிவே இல்ல தியேட்டர் ஃபுல்லாவே. இப்ப சச்சினுக்கு எப்படி இருந்தது கிட்டத்தட்ட இன்னை வரைக்கும் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்றது ஒரு வைப் இருக்கு இல்லையா, அந்த வைப்ன்றது இந்த படம் ஃபேன்ஸ் கண்டிப்பா ஒத்துக்குது. அது யாரும் மறுக்க முடியாது. அதை தாண்டி ஆடியன்ஸ் கொடுக்கல. யாரும் இதை பத்தி பேசவே விரும்பல. இது ஒரு ஆக சிறந்த படம் அப்படின்னு எவனுமே பேசல. ஏன்னா நெகட்டிவிட்டியா நம்ம பேசுறது வேற, அதை தாண்டி ஓவர்ஃப்ளோ வெளியே தேடுறது வேற. இல்லவேல அவன் தூக்கிட்டு இது எப்பயும் முடிஞ்சிச்சு. அவனுக்கு ஏதோ உருட்டான்னு ஊட்டிட்டு போட்டான் தான் போச்சு. போன படம் லெப்ட் கண்ணத்திலே ஒரு அடி வாங்கிச்சு. இந்த படம் எஸ்கேப் ஆயிடுச்சு நினைச்சுக்கிறாங்க. ஓகே இருக்கட்டும். பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ அப்படியே வந்து ஐயோ பிச்சுக்கிட்டு ஓடுறதுலாம் இல்ல. இப்ப அமரன் ஒண்ணு மட்டும் அதெல்லாம் இல்ல. அது டிக்கெட் விலை கம்மி. இன்னும் ஃபேமிலியாவே எல்லாம் போய் பார்த்தாங்க. தேர்ட் வீக் வரைக்கும் போச்சு போலது அந்த படம்லாம் வந்து. அந்த மாதிரி எல்லாத்தோட ப்ரோ தியேட்டர்கள் ரன் 5 வாரம் போச்சு. டிராகனே எடுத்துக்கலாமே. அந்த படத்துல அவன் ஹீரோ நடிச்சது. அந்த படத்துக்கு வாக்கிங் இன்னுமே இருந்தது. டிராகன் ஆச்சு 1 மாசம் எந்த படமும் வரல. அமரனுக்கு ஒரு 3-4 படம் வந்துச்சு. அமரனுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா லாக் பண்ணி வச்சிருந்தானுங்க பிரதரு. இந்த படம் எல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு மினிமமா நீ இந்த தியேட்டர்ல ஓட்டி ஆகணும்னு. இல்ல ஒரு நிமிஷம் கமெண்ட்ல ஒரு மூதேவி அழுது வச்சிருக்கு. ஜவானுக்கு 10,000 ஸ்கிரீனா கோட்டுக்கு 3,000. டேய் கோட்டுக்கு 5,000 ஸ்கிரீன்ரா. இன்னொன்னு இல்ல முதல்ல ஒண்ணு சொல்றேன். சலாரோடைய ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு சலாரோடைய ஸ்க்ரீனோடைய கவுண்ட்டும் கோட்டோடைய ஸ்க்ரீனோடைய கவுண்ட்டை போட்டு செக் பண்ணு. ஆனால் இதில் கொடூரம் என்ன தெரியுமா, ஜவானை விட என்டிஆர் படத்தை விட எல்லாத்த விட சலாரோடைய ஓப்பனிங் எங்கேயோ இருக்கும். முதல்ல இது எப்படி தான் இது ஊர்ல இருக்கிற 1000 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்றேன் தமிழ்நாட்டுலனா உனக்கு புக் ஆகும். 5,000 ஸ்கிரீன் வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்றேன்னா ஏன் கோட்டே உனக்கு 5,000 ஸ்கிரீன்ல வந்துட்டு உனக்கு புக் ஆயிருக்காது. ஆனா கம்மி தான். ஆனா ஒரு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ்ல ஆனதுனால தான் வந்துட்டு அந்த 126 crores வந்துட்டு அந்த ஓப்பனிங் வந்துருக்கு. ஏன் ட்ராக்கரே 100 கோடி 105 கோடி ஓப்பனிங் போட்டிருப்பான். சலாருக்கு எடுத்து பார்த்தா அவனுக்கு அபிஷியலா போட்டது 170 கிட்ட போட்டான். ஆனா அவன் அபிஷியலா பார்த்தா 150 மேல போட்டான். ஆனா இல்லடா டே இதுல டவுட் தெரியுமா, அதான் இல்லடா அவனுக்கு எல்லாரும் தெரியும். ஆனா வேர்ல்டு வைடு மார்க்கெட் இல்ல, வேர்ல்டு வைடு ஸ்கிரீன்னா என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டுல ஷேர்னா என்னன்னு தெரியாது. இதே ஏதாவது படிப்பறிவு இல்லைன்னா பக்கத்துல எனக்கு என்ன தெரியுமா, நான் விஜய் கலாக்க வேணான்னு சொல்லடா, அட்லீஸ்ட் அறிவு போற மாதிரி கலாங்கடா. நாங்களாவது கொஞ்சம் ஜாலியா உட்காந்து ரீப்ளே பண்ண தெரியற மாதிரி இல்ல. அவங்களுக்கு ஷேர் தமிழ்நாடு காசு நினைச்சு தெரியுவாங்க. இல்லடா இது இல்ல. நான் என்ன கேட்டா இவனுங்க போடுறமே ஏதாவது மீம்ல ஒரு அஜித் ஃபேன் சில டைம் டவுட் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்பான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வேர்ல்டு வைடு ஸ்கிரீன் கவுண்ட்னு போட்டு பாரு. திடீர்னு 5,500 கண்டிப்பா அதான் 5,000 பிளஸ் தான் வந்திருக்கு. அதான் அவன் பார்த்துட்டு என்ன நினைப்பான், இவனுங்க தான் மொல்ல மாதிரி உங்களை நீங்களே கார் துப்பியாதீங்கடா. இங்க ட்விட்டர்ல குரோக் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க கோட் கனெக்ஷன் என்னன்னு. செருப்பால அடிச்சிட்டு இருக்கு.
450 கோடி தான், டேய் 450 முதல்ல கோடி தானே. இல்ல டேய் இல்ல, நான்லாம் ஸ்கிரீன் கவுண்ட்டை நல்லா ஃபாலோ பண்றேன் புரியுதா. எந்த படம் இருந்தாலும் ஸ்கிரீன் கவுண்ட் செக் பண்ணுவேன். இது வரைக்கும் தமிழ் சினிமால ஹையஸ்ட் ஸ்கிரீன் கவுண்ட்னு எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் 2.2 10,000 ஸ்கிரீன். ஆனா எனக்கு ஒரு டவுட், 10,000 ஸ்கிரீன் ஒரு ரிலீஸ் பண்ண ஒர்க்கிங் டே, நான் 100 கோடி கூட ஓப்பனிங் வரல. அதுதான் சொல்றேன் புரியுதா. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த ஜெயிலரே அதை விட நல்ல ஓப்பனிங் இது வந்தது. அது 2.0 தானே, 6,000 2.0 தானே ஆமா. சொல்றேன். அதான் ஏன்னா ஜெயிலர் ஒன், அதான் 3D இல்ல கிளாஸ் ஜெயில், வச்சுக்கிட்டு கூட அவனால வந்து ஓப்பனிங்க பண்ண முடியலன்னா யாரா அவன்? அதான் இல்லடா இரு, ஜெயிலர் வந்துட்டு 6,500 ஸ்கிரீன் 7,000 ஸ்கிரீன். லியோ தான், லியோ செகண்ட் பிளேஸ். அலெக்ஸ், லியோ வந்துட்டு இப்ப 7,000 அது மட்டும் இல்ல அலெக்ஸ், ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப வந்து இந்த மகாராஜா வந்து இங்க சைனால ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதை விட 2.0 அதிகமா சைனால ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா சைனா கலெக்ஷன் என்ன சொல்ல 2.0க்கு? டே மாமே பாஸ், எனக்கு ஒரு டவுட். ஸ்கிரீன் கவுண்ட் இவ்வளவு கேக்குறானுங்களே, திருப்பூர் சுப்பிரமணியம் தான் சொல்லியிருப்பான் கோட் 6,100 ஸ்கிரீன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, கூட எந்த படமும் கிடையாது. குட் பேட் அக்லி 800ல இருந்து 900 ஸ்கிரீன் தான் ரிலீஸ் பண்ணேன். சரி விடு. இல்ல அதாவது இதோட இல்ல டேய், எது எடுத்தாலும் அடி உழுதுனா இனிமே கம்முன்னு தந்துடா புரியுதா. இது டவுட் ப்ரோ, ஜெயிலருக்கு எப்படி அவ்வளவு ஸ்கிரீன் லியோ விட? ஜெயிலருக்கு பண்ணாங்களே நல்லாதான், லியோ விட இல்ல. 500 ஸ்கிரீன் கம்மியா இருந்தது. 500 அதான் 500,000 ஸ்கிரீன் கம்மியா இருந்தது. ஆனா அதான் இல்லடா டேய், ஃபர்ஸ்ட் 2.0, செகண்ட் லியோ, தேர்ட் இந்த ஜெயிலர் இருக்கும், ஃபோர்த் அதான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இருந்து நிறைய படம் இருக்கும். அலெக்ஸ், ஈஜிப்ட்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன தமிழ் படம் எதுன்னு சொல்ல? தெரியாது ப்ரோ. ஈஜிப்ட்ல நான் மம்மி போய் படம் பார்க்கறதா பிகில. ஆனா டென்மார்க்ல வந்துட்டு லியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இதுல கீழே இருக்கிற ஆமை என்ன தெரியுமா, ஈஜிப்ட்னா என்னன்னு தெரியாது, டென்மார்க்லாம் ஏதோ சுடி டிவி பார்த்த பசங்களுக்கு கூட தெரியும்டா டென்மார்க்னா என்னன்னு. ஆனா அவங்க மடகாஸ்கர்ல கூட வந்துருக்காங்க. அவங்க எப்படிமா ப்ரூனோ இளவரசி வந்து டின்னர் சாப்பிட கூடுவாங்கன்னு சொல்லுவானுங்க அவங்க. அதான் இல்ல, என்னைக்குமே படிச்ச ஆமை கிட்ட ஒரு சில ஆமை இருப்பான், அவங்க கூட பேசிடலாம். முக்காசாம படிக்க தற்கொலையா தான் இருப்பான். அவன்லாம் எப்படி தெரியுமா, அதான் இந்த மூட்டை தூக்கினு இந்த கத்திக்கின்னு இது மாதிரி இருப்பானுங்க. அதாவது அஜித்துக்கு விசுவாசமா இருக்கு, தப்பு கிடையாது. மத்தானேடா இதான் நீங்க லாஜிக்கா கூட விஜய் திட்டங்கடா. இப்ப நானே ஒத்துப்பேன், யாரா இருந்தாலும் ஒத்துப்பானுங்க புரியுதா. ஏதாவது இப்ப எங்க படம் ஃபிளாப் ஆகுது, ஊத்தின்னு போகுது, இல்ல எங்களை ஏன் நல்லா எங்க பசங்களை அப்படி தெரியுமா, ஜெயிலர் வந்துட்டு இவ்வளவு சக்சஸ் ஆகும் போதே ஏத்துக்கினானுங்க புரியுதா. யாரும் மேக்சிமம் அதை வந்துட்டு தான் இவங்க மாதிரி அது இதுன்னு பண்ணல. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா லியோ வந்து அடிக்கணும். அதே மாதிரிதான் ஆச்சு. அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராஸ் எதுன்னு எங்க வேணா செக் பண்ணி போயிரு. படத்துல இருக்கானே MS பிளஸ் தான் பொட்டச்சாமி கலெக்ஷனே ப்ரோ. நம்ம வைப் இப்படிதான் ப்ரோ இருக்கும். மேல ஒண்ணு அனுப்பிச்சிருக்க பாருங்க, லாலிடன் வைப் தான். எங்க அனுப்பு. அம்மா மோடி நான் அமைதியா இருக்காப்புல. ஓ இதுவா மின்னில் தொட்டி லாலிடன் வைப் தான் நமக்கு. போலிங் ஸ்டெப் தான், அந்த ஸ்டெப் தான் வெயிட். ஆனா இதுல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஸ்கிரீன் கவுண்ட் ஜனநாயகன் விஜய் படத்துலயே ஹையஸ்டா இருக்கும் கேட்டா. லியோவோட அதிக ஸ்கிரீன் கவுண்ட்ஸ், ஏன்னா மல்டிபிளெக்ஸ்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும். இதுல ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் கவுண்ட் பேசும்போது நான் வரேன் பூமர், விஜய் அஜித்தை விட அதிக ஸ்கிரீன் கவுண்ட்ல நார்த்ல ரிலீஸ் பண்ணது யார் தெரியுமா, கங்குவா. அதான் இல்ல, என்னைக்குமே ஸ்கிரீன் கவுண்ட் மேட்டர்டா. படம் நல்லா இருக்கணும், பூம் ஆகணும், ஓப்பனிங் வரணும். ஆனா இல்ல அதனாலதான் நான் நார்த் ஸ்கிரீன் கவுண்ட் வச்சு சொன்ன கங்குவா ஓரளவுக்கு நல்லா இருந்தா 200 கோடி அடிக்கும். பரவாயில்லையே சொல்லு, இது சூர்யா கம்பேக் கொடுத்துருவாரு போல. ரெட்ரோ நல்ல புக்கிங் என்ன கேட்டா, டபுள் டிஜிட் ஓப்பனிங் கன்ஃபார்ம். ஆனா சில பேர் 15 கோடி எக்ஸ்பெக்ட் பண்றானுங்க, வருமானு தமிழ்நாட்டுல 15 கோடி பாவம் எவ்வளவுதான் அடி வாங்குவான். இல்ல அமரன் ஓப்பனிங் எவ்வளவு 15 எல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 17 ப்ரோ அமரன். எனக்கு நம்பவே முடியல. அஜித்துக்கு எல்லாம் 30 கோடி வரும்போது சூர்யாவுக்கு ஒரு 20 கூட வராத. 20 15 ஷாட் அது பெருசு இல்ல ப்ரோ. ப்ரோ இன்சைடர் நான் கேட்டியா, கார்த்திக் சுப்ராஜ் ஒழுங்கா எடுத்துட்டானா? இல்ல இன்சைட்லாம் மிக்ஸ்டா தான் இருக்குது, அதான் புரியல. ஆனா வேற படம் காம்படிஷன் இல்ல அலெக்ஸ், அதனால ஓடிடும். இல்ல அப்பெல்லாம் இல்ல, இருக்குது காம்படிஷன்ல இருக்குது. காம்படிஷன்ல இல்லாம படம் இல்ல. நம்ம கையில டிவிக்கேன்ற சங்கிலி மாட்டினா கொஞ்சம் டீசெண்டா அவன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்.
டேய் முதல்ல இதை பாரு, இது ஒரு டார்க்கான ஒரு இதுடா. ஏன்னா நிறைய டைம் இருந்தாலும் அரசியலுக்கு வரலன்னா ரொம்ப கொடூரமா போயிருக்கும் ட்விட்டர். யாரையும் முதல்ல யார் ரூல்ஸை யாரும் கேட்க தேவையில்லை. எவனை வேணா போட்டு அடிக்கலாம், அபியூஸ் பண்ணலாம், என்ன வேணா இருந்திருக்கும், புரியுதா? அப்படி இருக்கிற ஒரு மைண்ட் செட்ல இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ணிருப்பேன் உனக்கே தெரியும். ஆனா சும்மா இருக்கும் போதே இது எப்படி தெரியுமா தான், தர சும்மா தர இருக்கும் போது நைட் தரன்னு நேரத்துல வந்துட்டு இருக்க மாட்டேன் அதான் ரோட்டுக்கு. ஏய் இல்ல சும்மா சும்மா இருக்கும் இருக்கும் போது போதே நைட்டு போட்டு நேரத்துல அடிப்போம்டா. கலாய்க்கிறோம். இதெல்லாம் ஒரு விஷயம் அதான் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் இல்லடா, தெரியுமா? அதான் இல்ல சும்மா இருக்கும்போது நைட்டு நேரத்துல கலாசுனுப்போம். அதெல்லாம் அதான். ஆனா இல்ல என்னைக்குமே இதெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் அடக்கிட்டு ஒரு விஷயம் பண்றோம்னா அது அதாவது அது நல்ல விஷயம் தான், புரியுதா? அலெக்ஸாச்சும் கொஞ்சம் டீசெண்டா அடிப்பான். அதுக்கு தனி ஸ்பேஸ் ஓட்டுவானுங்க பாரு ம், ஒரு இல்ல கேங்கு. அவனுங்கெல்லாம் யாரு ரொம்ப மோசம். டேய் இல்லடா, இந்த பாரு பழைச கிளற விரும்பல. நான் டீசென்ட்னு சொல்றது எனக்கு சரி விடு, பரவாயில்ல டீசன்ட் தான். ஆனா இப்ப டீசன்ட் தான் இப்பயே சொல்றேன், இப்ப ரொம்ப அதாவது டீசன்ட் நீ அசிங்கமா பேசினா தான். கூட அதுல கொஞ்சம் டீசென்சி இருக்கும். ஆனா அவனுங்க இதுல நான் என்ன போற இடம்லாம் இதுல ரொம்ப யாரா மோசம். யாரு டேய் டேய், விடு விடு, நீ பைத்தியதான், எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற? ஆனா இல்ல யார் இப்ப நீ? இல்லடா, ஒரு இதெல்லாம் இப்ப சில விஷயம் வந்துட்டு பண்றேன்னா அதுக்கு ஒர்த்தா இருக்கணும், புரியுதா? நம்ம நம்ம நோக்கி போறது அது நல்ல விஷயம் தான், புரியுதா? இது ஒரு நல்ல இதுதான். அதனால அது இதெல்லாம் ஒர்த்தா தான். ஏன்னா இன்னொன்னு, இப்ப இவருங்க கிட்ட நம்ம சண்டை போறதுக்கு எதுவுமே இல்ல இப்ப. ஏன்னா இப்ப எப்படித்தமா ஆயிடுச்சு, நம்மளுக்கு கடைசி பணம் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவனுங்க எது பண்ணாலும் எது பண்ணாலும் நம்மளுக்கும் கவலை இல்லை. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா, கடைசி வரைக்கும் விஜய் கிட்ட ஏதாவது தொட கூட, அதாவது கிட்ட கூட வரல, புரியுதா? அது வேற விஷயம், கிட்ட கூட வரல. ஆனா இதுல ரெண்டாவது என்னன்னா, அவனுக்கு நோட் பண்ணிருக்கியா பாஸ், அதாவது கலெக்ஷன்னா முன்னாடி ரஜினி பக்கம் போவான். இதுனாதான் இதுனாதான் புரியுது. ஆளாளுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பானுங்க தான், ஏதாவது ஆளை வச்சு ஆனா யாராலையும் இப்ப எதுவுமே பண்ண முடியாதனால அதுதான் மனசை தேத்திக்கின அவனுங்களே. சரி ஓகே, இனிமே வார்த்தை பாரு, ஒரு பப்ளிக்கா ஒரு வார்த்தை தான். இப்ப ரோட்ல போறோம் இல்ல ஏதாவது பேசுறது எப்படின்னா, பீக்ல இருக்கிறது யாருன்னு கேட்கறான். பீக்ல தானே பெரிய உச்சத்துல இருக்கிற ஒரு ஆக்டர் யாருன்னு கேட்டா நீ யார சொல்லுவீங்க? ரஜினியா? அவன் ஏற்கனவே இருந்தான், ஆனா இப்ப யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா இல்ல யாரும் இப்ப அது வயசு ஆயிடுச்சுல, வயசானவங்களை யாரும் வந்து பீக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மரியாதைன்னுவாங்க, ரெஸ்பெக்ட். ரிட்டையர்மெண்ட். ஆனா அதான் அவன் அப்படி அந்த பார்த்தா அளவுக்கு இல்லடா, ஏர்ன் பண்ணல ப்ரோ ரஜினி. இல்லடா இப்ப விக்ரம் படம் வந்துட்டு அந்த டைம்ல ஹையஸ்டா இருந்தது. ஆனா எல்லாரும் விக்ரம் அதான் கமல் பீக் நான் சொன்னானுங்க, வந்துட்டாரு நல்ல விஷயம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒண்ணு பீக்குன்னா தொடர்ந்து தான் ப்ரூவ் பண்ணிட்டே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதான் சும்மா அதை ஒரு எல்லாம் ஒத்துணும். கம்பேக் மாதிரி அவ்வளவுதான் அது. அதான் இல்ல இதெல்லாம் விட எவனா அஜித் பீக்குன்னு வேணும் ஆமா சொன்னா ப்ரோ. ஆமைங்க சரில. உலகத்துல பீக்கு இல்ல தான். கேள இது இல்லடா, இல்ல இது இல்லடா, நான் நோட் பண்ணிருக்கியா, அஜித் ஃபேன்ஸே அவனுக்கு ஸ்பேஸ்ல பேச்சுக்கு கூட அஜித் பீக்ல இருக்காருன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கே பயம், எங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போட்டு கலாய்ப்பானுங்க, இல்ல புரியுதா? அவங்க அது எப்பதான் என்னன்னே சொன்னானுங்க தெரியல. பீக்குன்ட்டு. இந்த ஃபேன் கிளப்ல கலைப்பானுங்க பாத்தியா, அப்பதான் பீக் பண்ணுவாங்களாம். முதல்ல இல்லடா சரி அந்த டைம்ல இல்ல என்ன பண்ண பீக் வந்து வச்சிருக்கான்னு பார்த்தா ஏகனு அசலு இதெல்லாம் இல்லடா எடுத்திருக்காரு நம்ம இல்ல ஆளு. உங்களுக்கு டேய் இல்ல அதெல்லாம் இல்லடா காவியம்டா, இல்ல கம்மர்ரா. இல்லடா இல்ல பீக் சாதாரண விஷயம் இல்ல. இல்ல ஆனா ஒரு சில பேருக்கு இனிமே தூக்கம்டா. இது எப்படின்னா, சூர்யாக்கும் நல்லா ஒரு அப்ல போச்சு, அதே மாதிரி நிறைய பேருக்கு போயிருக்கும். ஆனா அதை மெயின்டைன் பண்ணவன் தான் வந்துட்டு மாசே, புரியுதா? எவன் மெயின்டைன் பண்றான் அவன் பொழைச்சுப்பான். அதான் நீங்க சினிமான்றது. அதான் ரஜினி எடுத்துக்க, தூக்கி தூக்கி முதல்ல ஒரு ஒரு இதுல வரலையே ரஜினி, உண்மையிலே வந்துட்டே இருந்தான். அதான் அதனால தான் மதிக்கிறானுங்கல்ல. அதே மாதிரிதான் விஜய். அதான் ஒரு துப்பாக்கி இல்ல, ஒரு கத்தி இல்ல, ஒரு தெறி இல்ல, மெர்சல் இல்ல, அதான் இது வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. சக்சஸ் ரேட்டும் அதிகமாகுது, சம்பளம் ரேட்டும் அதிகமாகுது. பொத்தாததுக்கு இப்பெல்லாம் புது ரெக்கார்டு ரீ ரிலீஸ், ஆமா. புது ட்ரெண்டோ அந்த மாதிரி இருக்குது. அதுலயும் சம்பவம் ஆனா அடுத்து என்ன ஆனா ப்ரோ? ஆனா ஆனா இல்ல, ஆனா எனக்கு இல்ல மச்சான், சிரிப்பு என்ன தெரியுமா, நீ என்னடா ரீ ரிலீஸ், நான் பண்றேன்டா வீரத்தை, வாங்க நல்லா இருக்கும். ரொம்ப காவியம். நல்ல மஜாவா காவியம். இருக்கு. இது என்ன, இது ஒரு படம் வந்துக்குது, சூமோவா? சும்மா மெர்ச்சி சிவாது. எனக்கு வேற ஏதோ தோணுது. ஏன் ப்ரோ போமர் இருக்குதா என்ன? மைக் மட்டும் ஆடின்னு இது பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குது. இருக்கு. கேக்குதா ப்ரோ? கேக்குது. அவர் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு போமர். இல்லையே அலெக்ஸும் பேசினாரு மைக் கேட்கல. ஆடினே தான் இருக்குது. கேக்குதா? இல்ல எனக்கு ஆஃப்ல தான் காட்டுது. எனக்கு பால்ட்டா யாருக்கு பால்ட்டு?
ஃபால்ட் ஃபால்ட் பக்கத்து சன் டிவி ஸ்டார்ட் அலெக்ஸ் பண்ணா ப்ரோ ப்ரோ, உலக ஆரம்பிச்சிட்டான். சன் நியூஸ் யாரு டாடா நண்பர்கள் எக்ஸ் தான். என்னடா சொல்லுங்கிற விட்டு விட்டு கேக்குதுடா எனக்கு. கேக்குது ப்ரோ. கேக்குது அவ்வளவுதான். கேக்குது. கேக்குதுலோ. ரீகனெக்ட் பண்ணேன். ஒரு த்ரெட் மாதிரி போட்டான், அதை பார்க்கும்போது நெட்டு உறுதிச்சு போல. யாரு ப்ரோ நடுவுல ஏதோ போடுங்க. நடுவுல யாரோ வடச்சென்னை பாஷை பேசினாங்களே. ஃபால்ட் தான். தெரியல யாராவது இவருதான் எல்லாரும் எனக்கு ஆன்லயே பாடிதானா, காட்டுது. அவருதான் பேசுறாரு. நானா? ஆமா, நீங்க தான் லைட்டா மைக்கு தொல்சியா. ஆனா ஓ ஆமா. எல்லாரும் அன்பை விதைப்போம், யாருக்கும் எதுவும் தீங்கு செய்யாதீங்க. அதான் ஓகே. எதுவுமே அதான் யாரையும் பெருசா அடிக்காதீங்க, நண்பர் எல்லாம் வாழ்த்துங்க, எல்லாம் இது பண்ணுங்க. அனைவரும் நல்லா இருங்க. அந்த மனுஷனை நிம்மதி அவார்டு கூட வாங்க விடாம பண்ணிட்டு நாங்க இல்ல காலங்காத்தால போர் அடிக்குதுன்னு 2-3 பாட் போனா அது இவனுங்க எங்க தான் போய் நிக்குதுன்னு எழுதிட்டு தெரியல. இருப்பானுங்க. ஆனா அந்த ஆளுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும்ன்ற ஆமாய்க்கு. ஏன் தெரியாம? அந்த ஆள் தான் சோசியல் மீடியால இல்ல, எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாமலாம் இருக்குமா ப்ரோ? அதெல்லாம் சும்மா ப்ரோ. ஆனா அலெக்ஸ், சோசியல் போன்ல ஐடி எல்லாம் இருக்கும், நல்ல ஆனா வார்த்தையே பிரைவேட் இப்ப அக்கௌண்டா கெட்ட இருக்கும். வார்த்தையை மாத்திட்டான் பாரு ப்ரோ அஜித். ஜென்டில்மேன்ற வார்த்தை இப்ப கெட்ட வார்த்தையை மாத்திட்டான். டீசெண்டா பேசு நண்பர். அஜித்த கேட்டா அஜித் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நானா என்ன ஜென்டில்மேன் சொன்னேன், நீங்களா தானே சொல்லிக்கிட்டீங்கன்னு. நண்பர் யாரும் இது பண்ண நண்பர் மேலதான் கை வைக்காதீங்க. நம்ம மக்கள் போட்டு வச்சு அடிக்கிறான்னு தாங்கிலாம இருக்கானு இப்ப வரைக்கும். புரியல ப்ரோ. இல்ல இவ்வளவு நாள் வந்துகிட்டு அந்த பிளைட் இஷ்யூ பத்தி காய்ச்சிருந்தான். த்ரிஷா கூட விஜய் எல்லாம் வந்துகிட்டு அது பத்தி காய்ச்சிக்கிட்டு இருந்தான். அஃபேர் வச்சிருக்காரு ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். இது வந்து ஆழத்தோட வந்தோடனே சமாளிக்கலாம இருக்கானு. அதான் இல்ல திரும்பவும் சொல்றேன். இல்ல நம்ம நினைச்சிருந்தா ஏன் வரலன்னா, அதான் ஏதாவது வரலன்னா இங்க ஒருத்தன் இருந்திருக்க மாட்டான், அது ஒண்ணு. ஆனா எல்லாம் மாறிச்சு இல்ல, மாறிடலாம். புரியுது. அதாவது இது எப்படி தெரியுமா? இல்ல நான் ஏற்கனவே சொன்னதான், இவளையும் விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னது. நீ வேணா பாரு, விஜய பத்தின வர்ற நெகட்டிவிட்டி எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஏன் எழுகிற எல்லா ஆக்ட்ரஸ் இதுவே, எல்லா டாக்ஸ் இதுவே இருக்கிறது எல்லாத்தையும் பூச்சி இழுப்பானுங்க. ஆனா எனக்கு கேட்ட இதெல்லாம் கம்மி. ஏன்னா நம்ம 1 வருஷம் தாண்டிட்டோம், புரியுதா? கட்சி ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆனா இதுல ஒரு காமன் பீப்புளுக்கு என்ன தெரியுமா இதுவே? விஜய் த்ரிஷா, விஜய் கீர்த்தி சுரேஷ், விஜய் டாக்ஸ்ன்னு நீ எது சொன்னாலும் அவன் தெளிவா இருக்கான் பாத்தியா? அதுதான் ஒரு கேரக்டர். ஏன் தெரியுமா? விஜய் கேரக்டர் இல்ல இல்லடா, அந்த ஆளு நடந்துக்கிற விதம் புரியுதா? அவர் இருக்கிற அந்த புரியுதா? அவர் பண்ற அந்த ஹெல்ப் வந்துட்டு அதை மறைச்சிடும். இவனுக்கு என்ன பண்ணாலும் அதை மறைச்சிடும், புரியுது? அதுதான் மேட்ரு. ஆனா இங்க இவனுங்க யாரு தெரியுமா? ஒருத்தவன் நேரம் போய் ரூமுக்குள்ள போயிடுவான், இல்ல பிரியாணி கிண்டுவான், இல்ல வண்டி ஓட்டுவான். நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போடா இருமை. அதான் இது இவனுக்கு. ஆனா இதுல ஒண்ணு புரியுதா? இவனுக்கு இப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு சின்ன நெகட்டிவிட்டி வந்தாலே ஐயோ அதான் அம்மா கொலை பாக்குறாங்க அப்படின்றானுங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, புரியுது? ஆனா நம்ம அப்படி இல்லை. இப்ப என்ன தெரியுமா? 1 மாசம் விஜய் திட்டுவானுங்க, அடுத்த நிமிஷம் விஜய் வெளியே வந்தா அந்த திட்டினது எல்லாம் எக்ஸ்ட்ரீம் தான், எல்லாம் மறந்து போயிடும். அதுதான் விஜய். ஆனா இவனு யாரு தெரியுமா? அஜித்தே ஒரு ஆக்சிடென்ட் வெளியே வந்தாலும் உள்டார சரி ஓகே ஓகேன்றானுங்க. ஓகேன்றானுங்க. அதான் சொல்றேன், நிறைய வித்தியாசம் இது. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா இல்ல என்ன இருந்தாலும் நண்பர், எல்லாருமே நண்பர், தலைவரும் நண்பர். இல்ல போன வருஷம் எண்டுல தலைவர் சாப்பிட்டாங்க. கந்தசாமி பிளட் யாருக்கு போந்துச்சுன்னா குள்ளனுங்களுக்கு. இப்போ இவருக்கு செட் ஆகுது. ஹெல்ப் மீன்னு இவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கம்மன் தாங்கிறானுங்க போல. இப்போ ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் கோலிவுட்ல யூனிட்டியில நழுவானுங்க. படம் கூட ஊத்திக்கிச்சு. முதல்ல இல்லையாடா? இல்லடா, யூனிட்டி கேட்டது லாஸ்டா கங்குவால கேட்டானுங்க. நான் அப்பவே சொன்னேன், முதல்ல ஒரு படம் நல்லா இருந்தா தானா யூனிட்டி ஆயிடும். அது யூனிட்டினா என்ன? யூனிட்டினா ஒண்ணும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை பார்த்தாலே போதும் அது. ஆனா நல்லா இருந்தா பார்க்க போறான், இல்ல அடிக்க போறானுங்க. முதல்ல இப்ப பாகுபலி இல்லடா, விக்ரம் போய் பார்க்கலையா, ஜெயிலர் போய் பார்க்கலையா? எல்லாரும் அந்த மாதிரி போய் பார்ப்பாங்க நல்லா இருந்தா.
அதான் இல்ல நல்லா இருந்தாலும் பாப்பானுங்க. முதல்ல யூனிட்டின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்னு முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு தகுதி அலெக்ஸ் இருக்கணும். எவன் கிட்ட இருக்குது முதல்ல? அலெக்ஸ் ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்ப ஜெயிலர் அப்ப வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும். ஆனா அந்த டைம்ல போனாங்க எல்லாருமே, படம் நல்லா இருக்குன்னு போனாங்க அவங்க சைட்ல. அந்த மாதிரிதான் படம் நல்லா இருந்தா போறாங்க. சரி பேசி முடிச்சிட்டியா? அவனுக்கு இன்னொரு 10 தத்துவம் இன்னைக்கு கிளம்பி இருப்பானுங்க. சரி ஆமா, ஏதோ சண்டே அன்னைக்கு படம் பாக்குறது சஜஷன் கேட்டியா? ஆமா, குட் பை டேல பார்க்க வேண்டியதானே. நான் வலிமை அண்ணாத்தன் போட்டிருந்தேன், கம் டு மை ஆபீஸ் போட்டிருந்தான். சிவாஜி பத்தல் ஞாபகதா? அதான் இல்ல சிவாஜி பத்தல் ஞாபகதா? அதான் விருப்பம் இருக்கிறவங்க கையெழுத்து போடுங்க, விருப்பம் இல்லாதவன் அந்த ஆபீஸ் ரூம்ல பண்ணுங்க. அதான் வாங்க ஃபுல் அதான் வாங்க ஃபுல் மீல்ஸே இருக்குது. ஆனா உண்மையில இப்ப விஜய் இல்ல விஜய பகச்சவன் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாரு, காணாம போயிட்டு இருப்பானுங்க. கருணாசு, வடிவேலு கூட இப்ப ஒரு படம் நினைச்சா நாசமா போயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனா விட்டுறலாம். அதான் இதான் அதான் இப்ப அடுத்து இல்ல அடுத்து இதுல தெரியாதா மலாக்கு கூட என்ன கேட்டா அவர் வரல. மலாக் வந்துட்டு விருப்பம் இல்ல, ஆனா மலாக் ஃபேன்ஸ் அது வேற விஷயம். அதான் அதுக்கடுத்து தலைவருக்கு வேட்டையின் படம், லால் சலம் படம். சரி இருக்கட்டும். இவனை என்ன செய்யலாம் என்று சொல்லுங்க. இந்த மேல இருக்கிறவன் இவனுங்க ரிப்ளை பண்ணி 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 எனக்கே போர் அடிச்சு போச்சு. ப்ரோ முதல்ல நான் இல்ல ப்ரோ இல்ல முதல்ல இல்ல, அதாவது ரோட்ல போறவன், அதாவது ஒரு ரோட்ல விடுங்க, டிஎல்ல போறவங்க கூட நிறுத்தி பார்க்காத மாதிரிதான் சில ஐடி இருக்கும். அந்த மாதிரி ஐடி இவனுங்க. ஒரு மூத்தர் சந்தில போஸ்டர் ஓட்டுற ஐடி மாதிரி தான் இவனுங்கெல்லாம். ஏதாவது இல்ல லாஜிக்கா பேசுறவன் ஏதாவது நல்ல இது. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா, இந்த வேங்கை படத்துல ஹேண்ட்பேர் பெண்ட் எடுக்கணும்னு தெரியும் பாத்தியா, தொடைய சொரியணும்னு. அவனுக்கு தொடைய சொரிஞ்ச மாதிரியா இருக்கும் ஹேண்ட்பேர், அந்த மாதிரிதான் ஆளிவனுங்க. ஒண்ணும் இல்ல ஏன்னா விஜய்னு எழுதி வச்சா போதும், நேரம் காலை கட்டின்னு போயிடுவானுங்க. இவனுங்க கிட்ட போய் அதான் இது பண்ணிக்கிட்டு சைக்கிள் கொடுக்கணும்ன்றீங்களா? நம்ம சைக்கிள் நாசமா போயிடும் சார். புதுசா வாங்க சைக்கிள் கொண்டு போய் இல்ல ப்ரோ. இப்ப என்னைக்குமே 2 விஷயம் பண்ணுங்க. என்ன வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட் ஒண்ணு வச்சுங்க. பர்சனல் அக்கௌண்ட்னா ஏதாவது சும்மா இப்ப டெட் போல் ஜான்வே கையில போஸ்ட் பாப்புறது நார்மலா, இல்ல ஏதாவது ஒரு பிடிச்ச செகண்ட் ஆக்டர், இல்ல படம், அதான் எனக்கு கேஜிஎஃப் பிடிக்கும், எனக்கு கேஜிஎஃப் ஜான்வேக்லாம் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி வச்சுங்க. வச்சு இல்ல ப்ரோ இப்ப இல்ல ஒரு நிமிஷம், அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தர்மடி அடிங்க. சொல்லு நான் ஒரு யோசிக்கிறேன், தூத்துக்குடி பட்டக்காரன் வைக்கலாம்டா. டேய் ஒழுங்கா கேட்கலடா. இல்ல நான் ஒரு அக்கௌண்ட் பேர் வைக்கலாம்டா சைடுல, தூத்துக்குடி கொத்தனார்னு. இல்ல அப்ப ஒண்ணு தூக்கி போட்டு குத்துறதுக்கு 4 பேர் வருவான். கம்முனு என்னடா பேரு இது? ஏதாவது டீசெண்டா வச்சுட்டு நல்லா ஜாலியா அடினா பேரே கும்பிடுவாங்க. அந்த ட்ரெண்டே போயிடுச்சுடா. இது ட்ரெண்ட் போயிடுச்சா இல்லையா நம்ம இப்ப அண்ணாயா பாத்தியா, அண்ணாந்து பாத்தியான்னு ஒண்ணு ஓடுது வச்சுக்கோ, அது கூட ட்ரெண்ட் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போயிடுச்சு போல. ஆனா ட்விட்டர்ல எந்த மாட்டேன் நம்பாலு ஏகே அவர் பேரு ஜான் விக். இல்ல எனக்கு நிறைய சலார் மூமெண்ட் மைண்ட்ல ஓடும். ஏன் தெரியுமா, அவன் எவ்வளவு திட்டினாலும் மூடின்னு இருப்பான் பாரு, அந்த மாதிரிதான் நான் இருக்கிறேன். அப்புறம் தான் வீடியோ அது. அதான் ஏன்னா வர காண்டாகுது இவனுக்கு பண்றது. ஏன்னா எனக்கு என்ன இல்ல அவனுக்கு பண்றது காண்டா இருக்காது. இது இல்ல எல்லாம் கலாய்க்கு தான் ஜான்விக். இது நான் எந்த அளவுக்கு ஜான்விக் பிடிக்கும்னு தெரியும். அதாவது மத்தவனுங்களை மாதிரியாதான் இந்த ஜான்விக்னா என்னன்னு இப்ப தெரியறது இல்ல. ரொம்ப தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து அது ரொம்ப பிடிச்சது. அதான் அப்படி இருக்கும்போது இல்ல இந்த மாதிரி ஒரு எச்சகளை வாய் வச்சதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அமைதியாயிட்டேன். ஆனா நான் ஓபன் பண்ணா அவனை என்ன திட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இல்ல ஏதாவது சில பேருக்கு சில படம் எப்ப போட்டாலும் பார்ப்பாங்க மாஸ்டர் பீஸ் மாதிரி. எனக்கு அதான் இந்த ஜான்விக், கேஜிஎஃப் இல்ல அதான் ஜான்விக், கேஜிஎஃப், இந்த அப்புறம் விஜய் படம் அதிகமா இருக்கும், கில்லி, மாஸ்டர், இது போக்கினா அதான் அதிகமா இருக்கும், லியோன்னு. நவீன ரெட்ரோ டிக்கெட் போட்டா சார் நாளைக்கு போடலாம். இல்லடா இல்ல அக்ஷய் ஒரு பையன் சொல்லிருக்கேன்ல,
மேக்ஸிமம் இதை வரமாட்டான். ஆனா எங்க குரூப்ல வந்துட்டு ஒரு இதான் நல்ல ஃப்ரெண்ட் அவன் வந்துட்டு என்ன சொன்னானா, இல்ல போலாம் அந்த மாதிரி சொன்னான். சரிடா நீ டிக்கெட்டு பாடுறான்னு. அதுக்கு அவன் இல்ல டிக்கெட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஃபீனிக்ஸ் மால் பார்த்தா டிக்கெட் எல்லாம் வித்துட்டானுங்க, டிக்கெட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்பதான் யோசிச்சேன், பரவாயில்லையே சூர்யா படமா. ஏன்னா டிக்கெட் சத்தியமா இது டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்குது. பரவாயில்லையப்பா. அது இல்ல சென்னையில டிக்கெட்லாம் இருக்குது. இல்ல சென்னை டிக்கெட்லாம் இருக்குது. அவன் வந்துட்டு நான் பக்கத்துல இருக்குதுல்ல, அவனுக்கு புரியுது, அவனுக்கு பக்கத்துல இந்த மால் இது வந்துட்டு அதனால அங்க இது. ஆனா அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுவானுங்க டிக்கெட்லாம். அதான் ஆனா போறது கன்ஃபார்ம். பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்களா? காலைல 9 மணிக்கு போவேன் கண்டிப்பா. ரெட்ரோ போயிட்டு பார்த்துட்டு சொல்றேன். அலெக்ஸ் போறேன். எப்படி போலாமா நம்பி? நானும் போலாம் தான் ஒரு ஐடியா இருக்கு. இல்லடா எனக்கு ஒரு அதான் அந்த அக்ஷய் பையன் ஆர்வமா கூப்பிடுறான். நம்மளும் தான் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் செம்ம லெவலுக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு ட்ரைலர் பிடிக்கல, கண்டிப்பா பாட்டு மட்டும் பிடிச்சது. நான் தான் சும்மா போய் இல்ல இந்த சிறுத்தை மாதிரி கண்ணாடி போட்டு உட்கார்ற மாதிரி கண்ணாடி எல்லாம் போய் உட்கார போறேன். அதான் கை கட்டிட்டு. அதான் நீ படத்தை ஓட்டுறா, நான் இன்னும் சூர்யா ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் எல்லாம் பண்ணுவாங்களா தியேட்டர்ல பேப்பர் கட்டிங்? இல்ல எனக்கு செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் அவன் எடுப்பான். எனக்கு கேட்ட மாஸ் சீன்ஸ் பாட்டுலாம் பஞ்சமே இருக்காது. ஆனா எங்க தெரியுமா எனக்கு டவுட் வருது, கதை செகண்ட் ஹாஃப் தான் லைட்டா பாப்போம். அது நல்லா எடுத்தா படம் இட்டு, நல்லா இல்லைன்னா தூங்கி போயிடுவானுங்க. பார்த்துட்டு சொல்றேன். ஆனா இதான் எனக்கு சூர்யா மேலாம் எனக்கு என்ன தெரியுமா, அந்த நீ எஸ்கே ஃபேன் உனக்கு இருக்குது, எனக்கு இதுக்குதான். ஏன்னா இப்ப இல்ல எங்களை கேட்டேன்னு ஆமை வந்துட்டு காரி ஊரே துப்போம், நாங்களும் துப்போம். ரஜினியும் வந்துட்டு ரஜினியே இப்பெல்லாம் மதியது இல்ல, அவனையும் வந்துட்டு அவனு எப்பனா துப்போம். மீதி எல்லாம் நான் என்னைக்குமே அதான் சொல்றேன், மீதி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் தான். ஏதாவது ஃபேன் பேஸ் ஏதாவது ஃபேன் வார் வந்தா காரி துப்போம், இல்லைன்னா கம்முன்னு வந்துரும், அவ்வளவுதான். அந்த மாதிரி சூர்யாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா. ஆனா நான் சிறுத்தை சிவானா செருப்பால் அடிப்பேன், அது எந்த ஆக்டர் போனாலும் சரி. சத்தியமா சொல்றேன், எனக்கு பிடிக்காது எனக்கு. அதாவது சில பேர் பிடிக்காத ஒரு ஜந்துன்னு, அது ஜந்துரா, அது அவன் மனுஷனே இல்லடா சொல்லு. ரெட் கார்டு கொடுத்து அதான் இல்ல. ஆனா நவீன இல்ல நாளைக்கு சிவா எஸ்கேன்னு வந்தது, நீ இருக்க மாட்டேடி சொல்லு. ஆனா வராதுடா. ஏன் தெரியுமா, அவன் ஒரு அபூர்வம்டா. அது யாருக்கிட்டயாதான் எல்லாம் உசாரா இருக்கிறாங்க. ஏகே பாரு அடுத்த படம் சான்ஸ் கொடுக்க போறாரு. AK-64 வித் சிவாடா. சிவா அண்ட் டீமன் போட வேண்டாம் ஆரம்பத்திலே. ஆனா டேய் பிரசாந்த் நீலன் சொன்னானா அவன் KGF 2 பண்ண வேண்டியது இருக்கு, NTR பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல ஏற்கனவே நான் கூட ஒரு மீம் போட்டிருப்பேன், நிறைய பேர் அதை போட்டிருப்பேன். அதான் இந்த பருத்தி வீரன் பத்துல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதான் நான் இருக்கும்போதே என் சித்தப்பனை அறுத்துருவேன் நீ, அந்த மாதிரி வந்துட்டுதான். நான் இருக்கும்போதே என் சித்தப்பனை வச்சு படம் எடுத்துருவேன் நீன்ற மாதிரிதான் சிவா எப்படி தருமா, நேரா போவான் தலைகிட்ட, தலை சரியான ஸ்கிரிப்ட் தலை. இதுல ஏகே யார் தெரியுமா, நான் கவலைப்படாது, நான் உனக்கு வாழ்க்கை தரேன். ஏன்னா அஜித் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா, இல்ல வாழ்க்கை கொடுக்குது. படம் டைரக்டர் கூட பண்ண போறதா கூட சொல்லிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் உண்மையா? இல்ல ஆனா இது புஷ்பா படம் டைரக்டர். இதுல புஷ்பா படம் டைரக்டர் கிட்ட கேட்டா, ஏன் புஷ்பா படம் டைரக்டர் கூட நான் அக்கௌண்ட்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதான் கோலிவுட்ல புஷ்பா மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா ஹை பட்ஜெட்னா அதான் புஷ்பானா அந்த மாதிரி பீடா போட்டணும் இல்ல, ஹை பட்ஜெட் படம் எடுக்கிறதுன்னு கேட்டா விஜய்னு சொல்லியிருப்பாரு. என் அக்கௌண்ட்ல போயிட்டு புஷ்பா அவன் பேர் அடிச்சாலே ஒரு சுகுமார்னு. அதான் இதுதான் ரியாலிட்டி. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இப்ப நீ ட்விட்டர் சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு பிரசாந்த் நீல் பிகில்னு போட்டு பாரு. பிகில் எப்படி காலங்காத்தால விடிகாத்தால போயிருப்பான். நானே அப்போ 9 மணி தான் போனேன், புரியுதா? என்னைக்குமே அந்த ரியாலிட்டி என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி யாரால வெளியே தெரியுதுன்னு தெரியும். முன்னாடி ரஜினியாலே தெரிஞ்சிச்சு, ஏன்னா சிவாஜி எந்திரன் அதெல்லாம் சூப்பர். அதான் அதே மாதிரி இப்ப விஜயால தெரியுது. இவன் யார் தெரியுமா, அஜித் பீடா போட்டாமா நேரம் மங்கதான் மதுரைக்கு போனமான்னு இருக்கணும். முருகா மருகாதான் தப்பு தண்டா பண்ணிச்சு போனா போதும். எப்பதான் நண்பர் ஃபேன்ஸுக்கு விடிவு காலம் வரும்? மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு படம் எப்போ வரும்? வராது. வாய்ப்பு இல்ல. முதல்ல இல்லடா மங்காத்தா எப்படின்னா ஜாலியா செட் ஆயிடுச்சு, புரியுதா? அந்த படம் பெஸ்ட் படம் கிடையாது என்ன கேட்டா அஜித்தோட பெஸ்ட் கேட்டா நான் இன்னும் பாக்கலடா மொத்தமா. இல்லடா இல்ல சொன்னாரு ப்ரோ, அந்த படத்துல பிஜிஎம் இல்லன்னா வேற ஒண்ணுமே இல்ல. அதான்டா இல்லடா சில பேர் இல்ல மணி எதுக்கு தாண்டா கத்துறான்னு கேட்டா, இல்லடா மங்காத்தால சில பேருக்கு மைனஸா இருக்கு. அந்த படம் ஜாலியா இருக்கறனால அது ஒரு வைபா செட்டான படம். ஆனா நல்ல படம் கேட்டா என்ன கேட்டா இல்ல மங்காத்தா நல்ல படம் தான், ஆனா பெஸ்ட்னு கேட்டா
அலெக்ஸ் பெஸ்ட் அந்த பில்லா. படம் எல்லா ஜேனர் ஆஃப் ஆடியன்ஸையும் கவர் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஒன்லி யங்ஸ்டர்ஸ் டேய் மட்டும் டேய் பிக்கப் டேய் பண்ணும். டேய் டேய் அப்ப பில்லா மட்டும் என்னடா, உன் வீட்டுல பில்லா போட்டா செருப்பு எத்துமான எங்க அடிப்பானுங்கன்னு தெரியாது. நயன்தாரா இருக்கும், நமிதா இருக்கும், அப்புறம் நீ நமிதா. வீட்டுல இருக்க மாட்டே, நீ ஆனா வீட்டுல அந்த இருக்க மாட்டே பில்லாவை அடுத்த நான் செகண்ட். தியேட்டர்ல பாத்துட்டேன் ப்ரோ சின்ன வயசுல. வாடா வாடா, உன்னை எப்படி தேட்டர் கூடுவாங்க, உனக்கு புரியல. எனக்கு சிங்கம் கூட அலெக்ஸ் கூட்டணும் போயிருக்காங்க சின்ன வயசுல, உன்னை எப்படி டேய் கூட்டு போனாங்க நீ பில்ல?